திருவண்ணாமலை அருகே அடுத்தடுத்துள்ள 2 உணவகங்களின் கதவை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகர காவல் நிலையத்தில் உள்ள ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் பணியிடங்கள் அண்மை காலமாக காலியாக உள்ளது. இதனால் ஆரணி நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி சைதாப்பேட்டையில் உள்ள நெசவாளர் ஒருவர் வீட்டின் கதவை உடைத்து நகை மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இதேபோல் காந்தி நகரில் உள்ள ஒரு கோவிலில் இருந்த உண்டியல் உடைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டது. பழங்காமூரில் வசித்து வரும் கூலி தொழிலாளி ஒருவரின் வீட்டிலும் கொள்ளை சம்பவம் அரங்கேறியது. இந்நிலையில் நேற்றிரவு ஆரணி காவல் நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள அருண் என்பவருக்கு சொந்தமான உணவகத்தின் கதவை உடைத்து 6000 ரூபாய் ரொக்கமும், அருகில் உள்ள ஹைதர் அலியின் என்பவரின் கடையை உடைத்து 200 ரூபாய் பணத்தையும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக உணவக உரிமையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ஆரணி நகர காவல் நிலையத்திலிருந்து 20 அடி தூரத்தில் உள்ள 2 உணவகங்களில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.